உண்மையான ஒரு விளைச்சல் எல்லாருக்கும் நம்ம பார்த்தேன். கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது. மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் கணக்குல அந்த தரிசு இருக்குது. இது ரொம்ப வருஷமா இவங்க கிட்ட நிலத்தை கொடுத்து விவசாயமே பண்ணல தரிசு, அதனால நாங்க ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துறோம் அப்படின்னு கான்ட்ராக்ட் கொடுத்துறாங்க. மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு ரொம்ப இருக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு ராத்திரி அந்த கான்ட்ராக்ட் வந்த கம்பெனி இவங்க நிலத்தெல்லாம் அழைச்சிட்டு உள்ள பிளான்டேஷன் அவங்க கண்ணு மரக்கண்ணு போறோம். கேட்டா எனக்கு ஹெச்ஆர்என்ஸ்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு. அங்க கேட்டா இவங்க வழியே கட்டல, இவங்க வந்து விலையே வைக்கல, கொடுத்து நடத்துறாங்க. அது போல ஏதாவது ஓடுற தண்ணியை நிறுத்துறாங்க. உங்க ஊர்ல இப்ப நிறுத்த போறாங்க ஓடுற தண்ணிய. அந்த ஊர்ல நான் உரியிறாங்க இருக்குது, அந்த ஊர்ல புரியுறாங்க. முன்கூட்டியே நீங்க கவனமா இருந்தா இந்த பாப்பா ஏதோ நடந்து போச்சு, உனக்கு டைட்டில் இருக்குன்னு சொல்றியா, நாங்க வாங்கிட்டோம், நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டோம் மனதுக்கு இருந்து. இத சொல்ற அதிகாரம் யாருக்கு போட்டுட்டு மனதுக்கு இருந்து வாங்கிட்டோம், இது எங்க இடம் அறிவி இல்லையா, உனக்கு பங்கு இருக்கா, நாங்க 40-50 வருஷமா இருக்கிறோம், 100 வருஷமா இருக்கிறோம், எங்களுக்கே கொடுத்துட்டு போ, மாசம் ஏதோ ஒரு காசை கட்டி மொத்தமா அவன் உரிமைய விலைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புறோம். அவனை கூடவே காலமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டுச்சோத்தையும் பெருச்சாலையும் ஒன்னா கட்டி வீட்டுல பத்திரமா வச்சுக்கிற மாதிரி. நீங்க இதுமாரி வேலை செய்யாம இருந்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டையும் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் உங்க வீட்டு சொத்தையும் பெருச்சாலையும் சோத்தையும் ஒன்னா கட்டி வச்சிருக்கீங்களா, அது போல கட்டி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க விழிப்புணர்வா இருந்து அரசு கிட்ட கேட்கணும், அவங்களை வெளியே போக சொல்லுங்க, எங்களுக்கு தான் சொத்துல அறிவிக்க சொல்லுங்க அப்படின்னு நாம கேட்கணும். பதிய சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. பதிய சொல்லிட்டாங்க 22A இருக்கிற சட்டம் வந்து பதிவு சட்டம் 22A அவன் என்ஓசி வாங்கி பதிவு யாருக்கிட்ட என்ஓசி அவன் கொடுப்பானா? அப்போ உனக்கு உரிமை இல்லைன்னு நம்ம சொல்லணும். யாருக்கிட்ட சண்டை போடணும்? எங்க போய் சண்டை போடுவீங்க? கோர்ட்ல போய் தான் அவனை கூப்பிட்டு இருந்து உங்களோட உரிமை எடுத்துங்களா அப்படின்னு சொல்லணும். இதுதான் வேலை. இதை செய்யற வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் காப்பாற்றப்படுவீங்க. சங்கம் அமைக்கணும். ஒருத்தராலாம் போய் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் போயிட்டு இருக்க முடியாது. சங்கம் போட்டீங்கன்னா ஒரு சங்கத்துல ஒரு உத்தரவு 100 பேர் கட்டுப்படுத்தும். இல்லாட்டி நீங்க ஒருத்தரும் தனித்தனியா போய் ஆர்டர் கேட்கணும். செலவு கூட. உங்களுக்கு புரியுதுங்களா? குடியிருப்பு சங்கம் போடணும், இல்ல விவசாயிகளும் வச்சு சங்கம் போடணும். சங்கம் முதல்ல பதிஞ்சு உங்களுடைய 30 பத்திரமோ 40 பத்திரமோ 50 பத்திரமோ 100 பத்திரமோ அதெல்லாம் ஃபைலா எனக்கு கொடுத்து நாங்க படிச்சு பார்த்து நீங்க சொல்றீங்கல்ல இதெல்லாம் ரிட்டர்ன் ஒவ்வொருத்தரும் ஒரு கதை இருக்கும். நீங்க ஒரு ஆண்டு வாங்கியிருக்கீங்க, அவர் ஒரு ஆண்டு வாங்கியிருப்பார், அவர் ஒரு ஆண்டு வாங்கியிருப்பார். அதுக்கெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் எடுத்துக்கணும், லிஸ்ட் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கோயில்ல அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா தேவையான ஆவணங்கள்லாம் எடுத்து எப்படி இருக்குன்றத காட்டுங்க. இப்ப நாங்க கல்விராஜ் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும். அந்த பழைய ஜமீன் கணக்கு இந்த கணக்கெல்லாம் நாங்கள் கல்விராஜ் எடுக்கணும். அதே போல உங்களுக்கு எடுத்து இல்லாட்டி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படி காட்டுங்க. எடுத்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க உரிமை உண்டு உரிமை இல்லை அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அவன் மேல கலந்து கிடைக்கும். அது வந்து நாம தயாரிப்பு வேலைகளை செய்யணும். சங்கம் அமைச்சு அவங்க ஃபைலெல்லாம் எடுத்து உங்க சர்வே நம்பர்லாம் 1 நம்பரா 1க்கு மேற்பட்ட நம்பரா அதுக்கு பழைய நம்பர் இருக்குல்ல பழைய நம்பர் அந்த நம்பர் என்ன அதோட எடுத்து உங்களுக்கு தேவையான செஞ்சு பண்ணி நாம வெளியே வர வேலையை பார்க்கணும். ஒரு புறா ஒரு வேலை வலையில மாட்டினா புறா ஒற்றுமையா இருந்தா வலையை தூக்கிட்டு வந்துடும். கரெக்டா? அதே போலதான் ஹெச்ஆர்என்சி என்பது ஒரு வேடம் தான். ஹெச்ஆர்என்சி என்பது ஒரு கட்டு சொத்துல பெருச்சாடி தான். அவங்களோட வேலை லேண்டை எடுக்கணும், லேண்டை எடுக்கணும் அல்லது எங்களுக்கு நீங்க வாடகை கொடுக்கணும். என்ன சொல்றான்? எங்களுக்கு நீங்க வாடகை கொடுக்கணும். எல்லாம் கோயம்புத்தூர்ல சூலூர்ல கலங்கல் ரோட்ல ரோஜா நகர்னு ஒரு இடம் இருக்கு. இடம் வாங்கினது ஒரு மக்கள் லேஅவுட் போட்டாரு, அப்ரூவ் வாங்கினாரு, வீடு கட்டினாங்க, எல்லாம் 50 லட்சம் வீடு கட்டி ஒரு அழகா இருக்குது ஒரு 3 ஏக்கர் ஒரு டவுன். அது 1960க்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு அந்த மாலை கட்டுறாங்கல்ல கம்யூனிட்டி மாலை கட்டுறாங்க பண்ணாங்க அவங்களுக்கு இனாமா கொடுத்தது அவங்க விட்டுட்டாங்க. அது எங்க கோயிலுக்கு தான் சொன்னோம். டைட்டில் என்ன இருக்கு வாடகை யாங்கிட்ட கட்டிருக்கோம். வாங்குறது கரண்ட் எடுத்தது பட்டா எடுத்தது சட்டப்படி வராங்க. நீ எப்ப போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? நாங்க சட்டப்படி தான் வரோம். என்ன சொல்லுவாங்க? சட்டப்படி தான் வரும், சட்டப்படி தான் வரும். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சட்டம் மக்களுக்கு ஏற்ற சட்டமா சட்டத்துக்கு ஏற்ற மக்களா?
சொல்லுங்க சார். சட்டத்துக்கு ஏற்ற மக்களா, மக்களுக்கு ஏற்ற சட்டமா? மக்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் போடணும். அப்படி போடல. கோயில் சொத்து, கோயில் ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் HRNC ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி, அப்போது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி. அவங்களோட பழைய சொத்துக்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. நீங்க இதோ சொல்லிருக்கீங்க. செந்துறை அப்படின்னு ஒரு ஊருக்கு திருச்சி பக்கத்துல குளித்தலை ரோடு எல்லாம் பிராமின்ஸ். அந்த ஊர்ல என்னது எல்லாம் பிராமின்ஸ். இப்ப இதாவது இங்க இருக்கிற HRNC காரங்க போய் பத்திர ஆபீஸ்ல கணக்கு கொடுப்பாங்க. தாலுகா ஆபீஸ்ல போய் இந்த பட்டால இது வந்து கோயில் அடுத்த பட்டா மாத்தாதீங்க அப்படின்னு உள்ளே கொடுத்துருவாங்க. வக்போர்டுக்காரங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க 570 ரெஜிஸ்டர் ஆபீஸ் மொத்தத்துக்கும் ஒரே ஆபீஸ்ல உட்காந்து எல்லா நம்பரையும் எடுத்து ஒரே லெட்டரா எல்லாரும் போட்டு விட்டாங்க. இந்த இடம்லாம் பதிவு இருக்கு. இப்போ இங்க வந்து நான் பேசுறேன், இவர் சொல்லி ஐயாக்கெல்லாம் சொல்லி நான் பேசுறேன். உங்க வீட்டுக்கு வர சார், ரைட்டா? உங்க மகளோ உங்க மகனோ ஒருத்தர் பேசணும். முதல்ல யாருக்கிட்ட நான் கேட்கணும்? உங்ககிட்ட கேட்கணும். அண்ணன் உங்க வீட்டை மட்டும் ஒரு தகவல் சொல்லணும், இதான தகவல் சொல்லணும், நான் டைரக்டா சொல்லணும். வக்போர்டு ஒரு அரசு நிறுவனம், பதிவுத்துறை ஒரு அரசு நிறுவனம். வக்போர்டு இதெல்லாம் பதியாதுன்னு யாருக்கு சொல்லணும்னா, பதிவுத்துறையோட ஐக்கிய தலைவர் அவருக்கு சொல்லணும். அவரு தான் இங்கெல்லாம் சொல்லுவார். இந்த வக்போர்டுக்காரங்க என்ன பண்றாங்க, மொத்தமா லெட்டர் எல்லா ரெஜிஸ்டர் எடுத்துட்டாங்க. ரெஜிஸ்டர் சொல்றாரு, இது வரைக்கும் எங்களுக்கு மாவட்ட பதிவாளர் தான் பதியாதுன்னுவாங்க. வேற பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சாம்பார வைக்காத ரசத்தை வைக்காதன்னு சொல்லலாம். சொல்லுங்க, இது தனி டிபார்ட்மெண்ட், அது தனி டிபார்ட்மெண்ட். அங்க தலைவர்கிட்ட சொல்லிதான் வரணும். அவங்க இந்த பரபரப்பு ரியல் எஸ்டேட் பரபரப்புல ஒரே குழப்பம். தமிழ்நாட்டுக்கு பதிவு நிறுத்திட்டாங்க. இவன் என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாது. ஏன்னா இது ஒரு சட்டப்படி வந்த லெட்டர், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாது. அப்ப நாங்க பிரச்சாரம் பண்ணோம், சண்டை போட்டோம். அந்த செந்துறையில ஃபுல்லா 5 கிராமம் கோயிலே மசூதியும் பெரிய லெட்டர் போட்டோம். இந்து கோயிலே மசூதி. இந்தியாவுக்கு நாட்டு ஆடுறது ஸ்ட்ராட்டஜி போடுறது, இந்த நாடு எப்படி இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எப்படி முடிவு பண்ணலாம் பிராமின்ஸ். நான் அவனையே பதியாளர் நோட்டீஸ் போட்டேன். ரைட்டா? அவன் நேரம் டெல்லிக்கு போனான். இந்த சட்டத்தையே நான் மாத்திரன்னு மாத்திருக்கான். அவன் திருச்சிருந்தோம். அதை தொடர்ந்து வைங்களேன், இந்த பாய் சட்டத்தை திருத்தாம தான் இருக்கும். நேரம் அங்க போய் பிச்சு குத்துறான் பாருங்க, அங்க போய் திருத்தான். சரி, நீங்க உங்களை குத்துனாங்களே, இப்போ நீங்க போய் திருத்த முடியுமா? பார்லிமெண்ட்ல மக்கள் நினைச்சீங்க. ஒரு திருத்தூர் கிராமத்துல போய் குத்திட்டான். இப்போ அந்த வக்பு சட்டத்தை திருத்தி இனி கலெக்டர் தான் போடணும், நீ போடாத கலெக்டர் பாரு அப்படிலாம் அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்ல போடுறாங்க. இப்போ HRNC உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டான், உங்களுக்கு எல்லாம் இனி பத்திரம் பதிய கூடாது, இன்னும் சொல்லி தான் பதிவு. நீங்க பார்லிமெண்ட்ல போய் சட்டத்தை திருத்த முடியுமா உங்களால? சொல்லுங்க சார். அது செய்யணும். என்னது? அதை செய்யணும். அது முதல்ல புரியணும். இது வந்து அதாவது ஒரு பிரச்சனைய மூணா பிரிச்சுலாங்க. நாம செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யாதனால தோக்குறது. ஒரு புள்ள டெய்லி படிச்சாதான் பாஸ் ஆயிடும், செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யாதனால. கரெக்டுங்களா?